Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த தொகுதி மறுசீரமைப்பு இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற பேச்சு இப்போ பரவலாக எழுந்துகிட்டு வருது. இந்த டீலிமிட்டேஷன் மூலமாக நமக்கான எம்பிக்கள் குறைக்கப்படுவாங்க, அதன் மூலமாக நம்மளது குரல் வலை நசுக்கப்படுகிறது அப்படின்ற பேச்சும் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ இதை பற்றி பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஒப்பீனியன் என்னவா இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். பொதுவாக நம்ம தமிழ்நாடு அரசை ஒடுக்கப்படுறதுக்கான ஒரு விஷயமாக தான் இது நம்ம பார்க்குறோம். இது இப்போன்னு இல்லை, முன்னாடி இருக்கிற விஷயத்துலேருந்து ஆரம்பத்துலேருந்து இந்த நிதி கொடுக்கறதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த கொள்கை வாரியாக அந்த மொழிப்பு கொள்கை வாரியாக அதுக்கப்புறம் இப்போ அந்த டீலிமிட்டேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு தான் தமிழ்நாடை ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இது மூணாவது ஒரு படி நம்ம அடிச்சிட்டு இருக்கோம். பட் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காம நம்ம நின்றுட்டு இருக்கிறது தான் தமிழ்நாடு அரசோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக தான் நான் அதை சொல்லுவேன். கண்டிப்பாக பாதிப்பு வரும். என்ன மாதிரி பாதிப்பு வரும்னா, இப்போ ஏற்கனவே நமக்கான ஒரு 39 எம்பிஸ் நமக்காக இருந்துட்டு இருக்காங்க. இந்த 39 எம்பிஸ்க்குமே இவ்வளோ குரல் கொடுத்துமே நமக்கான எந்த இடத்துலையும் நம்மளை மதிக்காத இடத்துல இருக்கும்போது இப்போ இது இன்னும் குறையும் போது நமக்கான இடம் இன்னும் கிடைக்காம போயிடும். நம்ம இன்னும் பின்னோக்கி தான் போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். ஸோ அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன். நான் தொகுதி மறுசீரமைப்புன்றது இந்த பாராளுமன்றத்தில் 543 எம்பிகள் இருக்காங்க. அது அப்படியே இருந்து தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிகளில் போதும். எங்களுக்கு நீங்கள் புதுசாக ஒன்று கொண்டு வந்து அது மூலிமா தமிழ்நாட்டில் 39 எம்பியில் மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் கணக்கு போட்டு குறைச்சிங்கன்னா நாங்கள் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் எங்கள் நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள உரிமைகளை நாங்கள் கேட்டு பெற முடியாது. அதனால் எங்களுக்கு இது தேவையில்லை. நீங்கள் கொடுத்தா நீங்கள் பிம்பளை கொடுக்குற மாதிரி அந்த 39 எம்பியே எனக்கு போதும். கொடுத்தா கூட கொடுங்க, ஆனால் குறைக்கக்கூடாது. இதுவே எங்களால் எங்களால் செய்யவும் முடியல, ஒன்றுமே வாங்க முடியல, போராட வேண்டியதாக இருக்குது. இன்னும் குறைச்சிட்டிங்கன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு இது தேவையில்லை. இது தமிழ்நாடு பெரிய அநீதி. அதாவது இப்போ ஆல்ரெடி 39 தொகுதி தான் நம்மகிட்ட வச்சுருக்கோம். இப்போ சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா 800 தொகுதிக்கிட்ட இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். மொத்தம் ஒரு 30% இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளுக்கு இது வந்துச்சுன்னா மேபி ஒன்று குறையலாம், சண்டை போட்டால் கூட ஒன்று தான் கூடும். அது ரொம்ப கம்மியாக நம்மளுக்கு இது இருக்குது. இதை முன்னாடி இப்போ எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்படைனா நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியா அப்போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு பெரிய ப்ராசஸ் ஒன்று போச்சு. அது தமிழ்நாடு நல்லா முன்னெடுத்து கொண்டு போனாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூல்லே போட்டுருப்போம் நாம் இருவர் நமக்கு இருவர் சொல்லி அப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொண்டு இப்படி நிப்பாட்டுறப்போ இந்த மாதிரி ஒன்று வர்றப்போ பெரிய அடி வாங்கும் நம்மளுக்கு தமிழ்நாடு. இதில் ஆக்சுவலாக 30% இன்க்ரீஸ் ஆகிறப்போ அதே மாதிரி 30% தமிழ்நாடு கொடுத்தா அது நல்லாயிருக்கும். இது இந்த 1-2லாம் ரொம்ப அது வேஸ்ட்டு. நம்மளோட குரலை ரசிக்கப்படுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு. நம்மளோட மெயினாக நம்மளோட உரிமைகள் பறிக்கப்படும். ஏற்கனவே இப்போ இருக்க உரிமைகளே நம்மளை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ், அதுக்கான செட்பேக்ஸ்லாம் வச்சு தான் இருக்காங்க. ஸோ இன்னும் நம்மளோட எம்பிஸ் குறையும் போது நமக்கான வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவல்லேருந்து நமக்கு குறையிறதா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குறையில இன்னும் குறையும் தான். இப்போது நியூ எஜுகேஷன் பாலிசியும் சரி, நமக்கான ஜிஎஸ்டியோட பணமும் சரி நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்க எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. இது நமக்கான உரிமைகள் இப்போ குறைக்கப்பட்டு தான் இருக்குது. பட் இது இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கான உரிமைகள் இப்போ கேட்கறது வர மாட்டேங்கிறாங்க. பட் இது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு விஷயத்துக்காக அது கட்டுப்பாடுக்காக முன்னாடி கொண்டு வந்தாங்க. இப்போ அதே வச்சே நமக்கு அவங்க மக்கள் ஜனத்தொகையை பொறுத்து சீட் கூட குறைக்கப்படும் சொல்கிறாங்க. இது ஏற்கனவே அது நமக்கு ரொம்ப பெரிய செட்பேக் தான். மேலிடத்துல நமக்கு வர பிரச்சனையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த மொழிக் கொள்கை. அப்புறமா நம்ம கேள்வி கேட்குற இடத்துல ஒரு இடத்துல இருக்கும், நமக்கு உண்டான ஆட்கள் இருக்காங்க. இப்போ டீலிமிட்டேஷன் பண்ணுறது தப்பு கிடையாது. நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக கால்குலேஷன் பண்ணி இந்தந்த கணக்கு எடுத்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஓகே. ஒரு இடத்துல இருந்து ஆல்ரெடி 39 இருக்குது. இந்த 39 வச்சுட்டே நமக்கு நிறைய இடத்துல கேள்வி கேட்கும் போதே நம்மளால் முடியலை. இதுலேயும் குறைச்சாங்க அப்படின்னா இதுக்கு மேலே நமக்கு என்ன நடக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆல்ரெடி இருக்கிற அநீதியை விட இதுவும் இன்னொரு எக்ஸ்ட்ரா அநீதிங்கிற மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இப்போது தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதை நீங்கள் இதை ஈக்குவலாக பண்ணிங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும். இப்போது என்ன சொல்கிறது, இப்போது ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் சரி 2 பேருக்குமே தமிழ்நாட்டில் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ லோக்சபாவில் 39 சீட்ஸ் கொடுக்குறாங்க, ராஜ்யசபாவில் 18 சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இதை வச்சுட்டு நம்மளுக்கான ஒரு சில தேவைகளை நம்ம மத்திய அரசிட்ட கேட்கும்போது யூனியன் கவர்மெண்ட் அதுக்கே நமக்கு தேவையானது கரெக்டாக பண்ணுறதில்ல. இதில் தொகுதி மறுசீரமைன்னு ஒன்று கொண்டு வரும்போது ஆக்சுவலாக யூனியன் கவர்மெண்ட் என்ன பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை எப்படி சவுத்தனில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸையும் அவங்க எப்படி டாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஆல்ரெடி யூனியன் கவர்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இதையும் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி இப்போது நீங்கள் பேஸ் பண்ணி ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி எடுத்தாலுமே நம்மகிட்ட ₹1 வாங்குறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கரெக்டான எனக்கு வேல்யூ தெரில. ஸோ நம்மகிட்ட ₹1 வாங்குறாங்க அப்படின்னா
0.75 தான் நம்ம கையில் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே உத்தரப்பிரதேஷ் பக்கத்தில் உள்ள உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்க்கு அவங்க வாங்குறது ₹1 கொடுக்குறது ₹1.5 கொடுக்குறாங்க. நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், கரெக்டான வேல்யூ தெரில. இப்படி பேஸ் பண்ணி நீங்கள் ஜிஎஸ்டியை இவ்வளோ பேஸ் பண்ணி கொடுக்கும்போது எங்களுக்கான பேசிக் தேவையே நாங்கள் வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் அதாவது நாடாளுமன்றத்தில் தான் போய் கேட்க முடியும். அதை வந்து இப்போது எப்படி வந்து ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு சவுத்தனில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே சொல்கிறேன், தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஸ்டேட்ஸ்க்கு கிடைக்க முடியாமல் என்ன பண்ணலாமோ அதை பண்ணுறாங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு வந்து சீரியஸாக இந்த தொகுதி மறுசீரமை வந்துச்சுன்னா சுத்தமாக நமக்கான இது வந்து கிடைக்காதுன்னு ஒரு பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இப்போது யூனியன் கவர்மெண்ட்லேருந்து ஒதுக்குற எல்லா பட்ஜெட்லேயுமே சரி, பட்ஜெட் பேஸ் இந்த லாஸ்ட்டு பட்ஜெட்டை கூட பார்த்தீங்கன்னா கேட்குறது எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அதான் மேம் இப்போதைக்கு வந்து நீங்கள் டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக கொண்டு வாங்க, அதான் மேட்ரு. எல்லாருக்குமே ஈக்குவலாக கொண்டு வர்றதுங்கிறத விட நீங்கள் அந்த மக்கள் தொகையை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இப்போது தமிழ்நாடு வந்து நீங்கள் அந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஃபஸ்ட்டு எடுத்து வரும்போது தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஸ்டேட்டு ஆக்சுவலாக. அப்போ வந்து டிஎம்கே கவர்மெண்ட் எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நமக்கான இது எப்படி இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணி கரெக்டான ஒரு குடும்ப கட்டுப்பாடு இதில் போயிட்டுருக்குறோம். பாப்புலேஷன் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ஆனால் நீங்கள் நார்த் சைடில் பார்க்கும்போது பாப்புலேஷன் வந்து அவங்க எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் லிட்ரஸி ரேட் அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால அவங்க எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ வந்து அவங்க பாப்புலேஷன் வந்து அதிகமாக தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கான எதுவுமே நமக்கு கிடைக்காது, யூனியன் கவர்மெண்ட்லேருந்து சுத்தமாக கிடைக்காது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா இப்போது நமக்கு 39 சீட்டு வந்து லோக்சபாவில் இருக்குது. அதை வச்சு பேசியே இவங்க நமக்கு வந்து பெருசாக எதுவுமே கிடைக்கிறதில்ல. ராஜ்யசபாலையும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியறதில்லை. நார்த் ஸ்டேட்ஸ் தான் நிறைய இது பண்ணிகிட்டு இருக்குது. சிக்கிமுக்கெலாம் ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான தேவையை அவங்களே இப்போ எடுத்துக்கிறாங்களான்னு தெரில மேக்ஸிமம். ஸோ அந்த நிலைமைக்கு வந்து நம்ம ஆளாகிட்டோம் அப்படின்னா யோசிச்சு பார்க்கணும் நம்ம தான்.